இதற்கான போட்டி நடுவரை மாற்ற வேண்டும் என பாகிஸ்தான் அணி கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதனை ஐசிசி நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இரு நாட்டு வீரர்களும் கை குலுக்கவில்லை என்பது பெரிய சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போட்டியினுடைய நடுவர் தான் வீரர்களிடம் கை குலுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவரை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை வைத்திருந்தது. அந்த கோரிக்கை தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணியினுடைய போட்டியின் போது செயல்பட்ட நடுவர் பைக்ராப் தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளிலும் செயல்படுவார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் இரு நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் கை குலுக்காதது சர்வதேச அரங்கில் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும், அரசியலோடு ஒப்பிடக்கூடாது என்ற ஒரு பல்வேறு விதமான கேள்விகளோடு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் அதனை தொடர்ந்து இருந்த வண்ணம் நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் கேட்டுக்கொண்டது தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.